Hi, hello, வணக்கம். Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சின்ன மோட்டிவேஷனல் ஸ்டோரி நான் சொல்ல போறேன். என்ன ஸ்டோரி அப்படின்னா, அப்பாவும் மகனும் வந்து பேசிக்கிறாங்க. ஸோ அப்பா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்பா இந்த பையன் போய் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறான். அப்பா, நீங்க எவ்வளோப்பா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே அவங்க அப்பாவுக்கு, உனக்கு எதுக்கு இதெல்லாம், நீ போய் படி அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த பையன் விட்டுறதா இல்லை, சொல்லுங்கப்பா, அட்லீஸ்ட் 1 மணி நேரத்துக்காவது நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்னா அது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான். உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, எனக்கு 1 மணி நேரத்துக்கு 100 ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சரிப்பா, எனக்கு ஒரு 50 ரூபா தேவைப்படுது, எனக்கு ஒரு 50 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, உனக்கு எதுக்கு 50 ரூபா, நீ அப்படியே 50 ரூபா கொடுத்தாலும் தேவையில்லாமல் ஏதாவது நாய் பொம்மை இல்லைன்னா ஏதாவது பொம்மையை வாங்கி தான் நீ வேஸ்ட் பண்ணுவ, உனக்கெல்லாம் அது தேவையில்லை, நீ போய் படு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறாரு. உடனே வந்து இவனும் போய் அமைதியாக வந்து போய் படுக்கிறான். இவங்க அப்பா வந்து யோசிச்சு பார்க்குறாங்க, இவன் நம்ம வேற ஹார்ஸாக அவன்கிட்ட சொல்லிட்டோமே, கோவப்பட்டு ஒருவேளை அவன் தேவைக்கு அவன் அவசரத்துக்கு தான் ஏதாவது அந்த 50 ரூபாய் கேட்டிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கிறாரு. உடனே இவருமே போறாரு பையன்கிட்ட, அவனை எழுப்பிவிட்டு, இந்தா நீ கேட்ட 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. உடனே இவனும் அந்த சந்தோஷமா அந்த 50 ரூபா வாங்கிட்டு அவனுடைய தலையாணைக்கு பின்னாடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த தலையாணைக்கு அடியில் நிறையா காசு இருக்குது. இதை அவங்க அப்பா பார்க்குறாங்க. பார்த்துட்டு, ஏற்கனவே நீ இவ்வளோ காசு சேர்த்து வச்சுருக்க, இப்போ எதுக்கு உனக்கு 50 ரூபா, அதிலே எடுத்துக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறாரு. உடனே இந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அப்பா, இதெல்லாம் வந்து எண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கவுண்ட் பண்ணால் 100 ரூபா அவன் சேர்த்து வச்சுருக்கிறான். இப்போதைக்கு அவங்க அப்பாட்ட அவன் சொல்கிறான், நான் 100 ரூபா சேர்த்து வச்சுருக்கேன்ப்பா, அந்த 50 ரூபாவையும் சேர்த்து. எனக்கு என்னென்னா, நீங்கள் அந்த 1 மணி நேரத்துக்கு 100 ரூபா சொல்கிறீங்களே, இந்த 100 ரூபா வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், எனக்காக 1 மணி நேரம் முன்னாடியே நீங்கள் வந்து என் கூட சாப்பிட வரீங்களாப்பா நைட்டு மட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே இந்த பையன் கேட்ட அந்த பதில அவங்க அப்பாவுக்கு ஒரு நிமிஷம் வந்து ரொம்பவே ஷாக்காக மன உடைஞ்சு போயிடுறாரு. இந்த 1 மணி நேரம் உன் கூட சாப்பிடணுங்கிறதுக்காக இந்த 100 ரூபாய்க்காக தான் நான் இது பண்ணுறேன்னு அந்த பையன் கொடுக்குறதா சொல்லி கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்பவே வருத்தப்படுறாரு. ஸோ இந்த கதையிலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ இந்த வாழ்க்கையில் பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். அதே மாதிரி நேரங்களும் அதே மாதிரி தான். போன நேரங்களும் சரி, அந்த நேரங்கள் அப்படிங்கிறது நம்ம கையில் கிடையாது. ஆனால் இருக்கிறது என்னென்னா, நம்ம இருக்க உறவுகளாக இருக்கட்டும், நம்மளுக்கான உறவுகள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம அன்பு செலுத்தணும். ஸோ நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு அன்பாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையிலேருந்து தெரியுது. ஸோ இதனால் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் அன்பாக இருங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். அட்லீஸ்ட் எல்லாருக்கிட்டே இருக்க முடியலனாலும் உங்கள் மீது அன்பு செலுத்துகிறாங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்டையாவது அன்பாக இருங்க, அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வாழ்க்கைக்கான ஒரு இதுவே. நிறைய பேர் இந்த காலத்தில் பணத்தை தேடிட்டு போகிறாங்க, வீட்டில் இருக்க யாரையுமே கண்டுக்க மாட்டுறாங்க. ஸோ பணங்கிறது இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஸோ அந்த மாதிரி இந்த நேரங்களும் அதே மாதிரி தான். ஸோ அதனால தான் இருக்கிற இந்த வாழ்க்கையில் சுற்றி இருக்க அந்த உறவுகள் தான் முக்கியம், அந்த அன்பு தான் முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கருத்து. ஸோ நெக்ஸ்ட்டு வேற ஒரு கதையோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.